ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி சில்லி புரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், கொத்தமல்லி, புரோட்டா 3. இது கடையில் வாங்கினது தான். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உலர்ச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழம் சேர்த்துக்கணும். இது 2 தக்காளி பழம். 2 தக்காளி பழத்துக்கு மேலே போட்டிங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். 2 தக்காளி பழம் போடணும். தக்காளி பழம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து தக்காளி சாஸ் சேர்த்துக்கணும். தக்காளி சாஸ் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 65 மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், புரோட்டாலையும் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மசாலா லேசாக சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம புரோட்டா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புரோட்டாவை சேர்த்து கிளற வேண்டியது தான். இப்போ சில்லி புரோட்டா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு கிளறி இறக்கிக்க வேண்டியது தான். இந்த சில்லி புரோட்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.